அல்ப பசங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் விஐபி பிரெஞ்சு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. இது ஒரு மாபெரும் போர், வரலாறு காண முடியாத படை, எதிரியின் மார்பை கிழிக்கக்கூடிய அம்பு, வாடனே ஓதுனாம் பாரியா சங்கு. இதெல்லாம் எதற்காக? சாப்பிட சாப்பாடு இல்லை என்பதற்காக அல்ல, இருக்க ஒரு இடம் இல்லை என்பதற்காகவும் அல்ல. அவசரத்துக்கு போக ஒரு காமன் டாய்லெட் இல்லைங்கிறதா இவங்க பிரச்சனை. பெருசுங்க தான் இப்படின்னு பார்த்தா சிறுசுங்க இவனுங்களுக்கு மேல இருக்கானுங்க. இவனுங்க அப்பம் கொடுத்த பர்பியை யாரு அபேஸ் பண்றதுன்னு இவங்களுக்கு ஒரு போட்டின்னு வந்துட்டா போறோம், போட்டியை கூட உருவிடுவானுங்க இந்த கம்முனாட்டி. என்னமோ சாதிச்ச மாதிரி போஸ்ட் கொடுக்கறான் பாருங்க. இதுதான் எங்க ஊர் தலைவெட்டியாம்பட்டி. இந்த ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் பல பல சண்டை இருக்கிறத முன்னாடியே பார்த்தோம். இப்ப எரியிற ஃபயர்ல பாமாயில் ஊத்துற மாதிரி தலைவர் பையன் பக்கத்தூர் பொண்ணை ஈவ்டீசிங் பண்ணிட்டான். இவர் தான் ஊர் தலைவர் ஜிம்பாடி ஜம்புலிங்கம். வேற ஆங்கிள் காட்டியா? பெட்டர் ஆங்கிள். இவர் ரொம்ப டேஞ்சரான ஆளு. இவர்கிட்ட வச்சுக்கிட்டா பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். உட்டால சும்மா அதிர்துல. பொண்ணை கை வச்ச மேட்டருக்கு பஞ்சாயத்தை பண்ண வந்திருக்காரு நம்ம பக்கத்து ஊர் மார்டின். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. பக்கத்தூர் பொண்ணு மேல கை வச்ச? டேய், பக்கத்தூர் பொண்ணு மேல கை வைப்ப? எந்த தைரியத்துலடா மேல கை வச்ச? கவுன்சில் வந்துக்கிறேன். பென்சில் சீவர அளவு கூட மீசையை சீவம் வந்துக்கிறிய. ஆத்து தர ஒழுங்கா சரிச்சு நடந்தாய். நீ தானே மாட்டின்றது? ஆமா. இப்ப ஆனா போன தடவை கூழு தந்த போது நல்லி எலும்ப நோம் நக்கிட்டு போன மாதிரி இந்த தடவை எதுவும் பண்ணக்கூடாது. சொன்னது புரிஞ்சதுல? சரி, வந்த விஷயத்தை சீக்கிரம் சொல்லு. இப்படி கட்டி பிடிச்சிருக்கான் உங்க பையன் எங்க ஊர் பொண்ண. ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சி இருக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. என்ன சபையில கமால் போட்ட பொட்டப்புல எல்லாம் பேச விடுற? அப்ப மூக்கத்தையும் ஜிமிக்கையும் குத்தி நிக்கிற நீ யார? ஏன் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற? வா போலாம். வர வர இந்த பொண்டாட்டிக்கு தொலை தாங்க முடியலப்பா. எப்படி கூடவே தொத்தின்னு வரா பாரு. இதெல்லாம் வச்சு நீ எப்படி மெயின்டைன் பண்ற? பேசாம ஊர் இல்லையில ஒரு ஸ்மால் ஹவுஸ், அதாவது ஒரு சின்ன வீடு செட் பண்ணிக்கோ. அடிக்கடி நானும் வந்துட்டு போவேன்ல. மொட்டை, எனக்கு ஒரு சின்ன காலனியே இருக்குடா. சரி, நான் இப்ப மேட்ரி வரேன். பல சண்டைக்கு நடுவும் பையன் செஞ்ச பலான மேட்டர் நான் மன்னிச்சு விட்டுறேன். தெரிஞ்சிருந்தா நம்ம கூட ட்ரை பண்ணிருக்கலாமே. ஆனா முன்னாடியே எங்க கக்கூச நாரைச்சது பரிகாரமா நீங்க தான் வந்து இப்ப எங்களுக்கு கழுவி கொடுக்கணும். கக்கூஸ். ஆனா ஆசிட் பின்னால நீ தான் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் கான்ட்ராக்ட் பேப்பர்ல கழுத்து போடணும். யோசிக்கிறான் பார். இது வேலைக்கு ஆகாது. ஆனா மச்சா, இது ஒரு நல்ல கான்ட்ராக்ட் மாதிரி தான் தெரியுது. ஆனா நாத்தம் எங்களால தாங்க முடியாது. லூஸ் மோஷன் போய் ஊரே நாரி கிடக்குது. கழுவ முடியுமா முடியாதா? கக்கூஸ் கழுவிட்டனா 4 ஃபிகர் நம்மள மதிக்கும்? நெவர். இப்பவே நம்ம பொண்டாட்டி நம்மள மதிக்க மாட்டேங்கிறா. கக்கூஸ் கழுவிட்டனா சத்தியமா மதிக்க மாட்டாப்பா. டாய் வானாண்டா,
நாத்தத்தை பத்தி எங்ககிட்டயே பேசுறியா? இப்ப இதுக்குள்ளதான்டா விழுந்து சாவ போற நீ. டேய் நீ நல்லா இப்படி பழகினோம், இதுல போய் என்ன தள்ளி விடுறியே? என் பையன் ஒரு ஜிஆர்டி கோல்டா, அவனை போய் கல்யாணி கவரிங் நினைச்சு உரசி பார்த்திருக்கேன். என் டார்லிங்க டாவடிச்சிருக்க. இது எல்லாத்துக்கும் மேல என்னையே கக்கூஸ் கழுவ சொல்லியிருக்க. சொன்ன மேட்டர்லாம் ஒண்ணு விடாம பர்ஃபெக்டா கேட்டல. இதுக்கு தாண்டா நீ அனுபவிக்க போற. உனக்கு ஒரு கோட்டை வாங்கித்தரேன். குவாட்ரா? ஆஹா, நீ ரொம்ப நல்லவன்டா. டார்லிங் குவாட்ராம்ல நம்மாண்ட ரம்மே இருக்கு மச்சான். ஒரு குவார்டருக்கு கவுந்துருவேன்னு நினைச்சல. மூந்து பாடுறா என் செப்டிக் டேங்க. ஆஹா நாத்தம் தாங்க முடியலே, மூஞ்சில கச்சி முடியும், நாத்தம் நாறுதே. நைனா நைனா, இது எடைக்கு போட்டா எவ்வளவு தேரும் நைனா? ஸ்ட்ராங்கா இருக்கல, 50 பேருச்சும் தேரும். நம்ம தலைவர் பையன் தில்லா பக்கத்தூர் பொண்ணை சைட் அடிச்சுட்டு வந்ததுனால ஊர் விட்டு ஊர் போய் சைட் அடிக்கும் சங்கத்தின் தலைவரா ஆக்கிட்டான்.